தேவரீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். நீ அழுத கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் தரையில் விழுந்திருக்கும். அந்த ராத்திரி யாரும் உன்னை காணவில்லை என்று நீ நினைக்கலாம். ஆனால் தேவன் உன்னை பார்த்தார். நீ மௌனமாக துடித்த அந்த நிமிடம் யாரும் கேட்கவில்லை. ஆனால் தேவன் உன்னை கேட்டார். உலகம் சொல்கிறது அது போயிடுச்சு, அது முடிந்து போயிடுச்சு, நீ அதை மறந்து போய் என்று. ஆனால் தேவன் சொல்கிறார், நீ சிந்தின ஒரு கண்ணீரும் வீணல்ல. உன் கண்ணீர் பலவீனமில்லை, அது ஒரு சாட்சி. நீ எவ்வளவு தாங்கினாய் என்பதற்கான சாட்சி. நீ உடைந்த இடத்திலிருந்து தான் தேவன் புதியதை கட்ட ஆரம்பிப்பார். நீ அழுத இடம்தான் ஒரு நாள் சாட்சியாக மாறும். இன்று வலி இருக்கலாம், ஆனால் நாளை மகிமை இருக்கும் என்பதை மறைவாதே. நினைவில் வை, தேவன் உன் கண்ணீரை தரையில் விடமாட்டார். அதை அவர் எண்ணுகிறார், அதை அவர் சேமிக்கிறார், அதை அவர் ஆசீர்வாதமாக திருப்பி தருவார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் கண்ணீர் வீணல்ல. ஜெபம். கர்த்தாவே, என் கண்ணீரை நீர் பார்க்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்கள் வலியை வீணாக்காத தேவன், இந்த உடைந்த இதயத்தை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். கண்ணீருக்கு பதிலாக ஆனந்தம் தாரும், இருளுக்கு பதிலாக வெளிச்சத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.